Praise the Lord. ஆண்டவர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? பை காட்ஸ் கிரேஸ் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கீங்க நான் நம்புகிறேன். ஸோ ஆண்டவர் இன்றைக்கி என்ன வார்த்தையை பேசுகிறார், என்ன வார்த்தை பேச போகிறார் அப்படின்றத வார்த்தையை படித்து தெரிஞ்சுக்கலாம். லூக்காக்கு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 7வது வசனம். Luke chapter 12 verse 7. But the very hair of your head are all numbered. Do not fear, therefore you are of more value than many sparrows. ஸோ ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா, உங்கள் தலைமுடி எல்லாமே நான் கணக்கில் வச்சுருக்கேன். கணக்கு பண்ணி வச்சுருக்காரா? ஓகேயா? ஸோ கணக்கு பண்ணி வச்சுருக்காரு. நம்ம எதை கொடுத்தியும் பயப்படக்கூடாது. நிறைய குருவிகளை பார்க்கிலும் நம்ம யாரா விசேஷித்தவர்கள். ஏன்னா ஆண்டவர் அவருடைய சாயலில் நம்மளை படைத்தார். ஸோ நம்ம யாரும் விசேஷத்தை வண்ணமாக ஆண்டவர் நம்மளை செஞ்சார். ஸோ இன்னொன்று என்னென்னா, நம்மளுக்கு நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள், நிறைய திங்ஸ் நம்மளுக்கு டே டு டே லைஃப்பில் ஒவ்வொரு பிரச்சனையும், ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் சிச்சுவேஷன்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ணலாம். ஸோ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்கள் தலை முடி கீழே விழுந்தாலும் நான் அதை என்ன கணக்கு பண்ணி வச்சுருக்காரா. ஸோ கணக்கு பண்ணி வைக்கும் போது ஒரு முடியை கூட கீழே விழுந்தா அவர் கணக்கு பண்ணி வைக்கும் போது நம்மளுக்கு எவ்வளோ முடி இருக்குன்னு இப்போ ஆண்டவர் கணக்கு பண்ணி வச்சுருப்பாரு. ஸோ அவர் கணக்கு பண்ணி வைக்கும் போது நம்மளுடைய பிரச்சனை அவருக்கு தெரியாதா? நம்ம என்ன பிரச்சனையில் நம்ம போயிட்டு இருக்கோம், என்ன பிரச்சனையை நம்ம சந்திக்கிறோம், எந்த சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம், எந்த சுச்சுவேஷனில் நம்மளுடைய மைண்ட் செட் இருக்குன்னு ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். ஓகே? ஸோ எதுக்கு நம்மளுக்கு இந்த பிரச்சனை வர்றது, பின்ன எதுக்கு என்னுடைய முடி கொட்டுது அப்படின்னா, நம்ம ஆண்டவர்கிட்ட கிட்ட இருக்கிறோமா, நம்ம கடுவந்த விசுவாசம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அந்த கடுகு சின்னது தான், இவ்வளோ தான் இருக்கும். பட் அந்த விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறதா? அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்? அந்த விசுவாசத்துக்குள்ளே பாவம் இருக்கக்கூடாது. அந்த விசுவாசத்துக்குள்ளே ப்ரைடு இருக்கக்கூடாது. என்னன்னா நம்மளுக்கு அந்த ப்ரைடு இருக்கக்கூடாது. அந்த விசுவாசத்துக்குள்ளே மற்றவங்கள தப்பாக நினைக்கக்கூடாது. அந்த விசுவாசம் எப்படி இருக்கணும்? ரொம்ப ஹானஸ்டாக பியூராக இருக்கணும். ஆண்டவருக்குள்ளே ரைச்சஸ், நீதிமானாக நம்ம வாழணும். ஓகே? அப்படி இருந்தால் எல்லா பதிலும் நம்மளுக்கு கிடைக்கும். சில பிரச்சனைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் வர்றது அது ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஓகேயா? ஸோ அதுவும் நம்ம புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கணுன்னா என்ன பண்ணணும், ஆண்டவர்கிட்ட நம்ம கிட்ட ஒரு எறும்பு, நம்மளுக்கு இவ்வளோ கிட்ட இருக்கிறோம், இவ்வளோ கிட்ட இருந்து சின்ன ஒரு எறும்பு போகிற ஒரு சந்து நம்ம கேப் விட்டுட்டோம்னா என்ன பண்ணிடுவார், சாத்தான் உள்ள புண்டு எல்லாமே கொழுப்பிடுவான். ஓகே? ஸோ அந்த சின்ன கேப்பு கூட விடக்கூடாது. நம்ம அப்படியே இருக்கணும். அந்த விசுவாசத்துக்குள்ளே ஆண்டவர் கூடியே நடக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு சின்ன கேப்பை விடக்கூடாது. எப்பயுமே ஆண்டவருக்குள்ளே இப்படி தான் இருக்கணும். ஒரு சின்ன கேப் வந்தாலும் என்ன ஆகிடும், எல்லாமே குழம்பி போயிடும். ஸோ அந்த விசுவாசத்தை நம்ம காத்து கொள்ளணும். நம்மளுக்கு ஆண்டவர் ஒவ்வொரு அவ்வியத்தையும், ஒவ்வொரு இதுவும் நம்ம தள்ள முடிக்கு அவர் சொல்லியிருக்காருன்னா பாரு எவ்வளோ கிரேட்டு. கரெக்ட் இல்லையா? ஸோ நம்ம கீழே ஒரு முடி விழுந்தாலும் அவர் கணக்கு பண்ணி வச்சிருக்கிறாரு. ஸோ நம்மளுடைய பிரச்சனை அவருக்கு தெரியாமல் இருக்குமா? எல்லாமே தெரியும். பட் நம்ம இந்த உலகத்தில் இருக்கிறதுனால நம்ம நிறைய விஷயங்கள் ஆண்டவருக்கு கரெக்டாக நடக்காமல் ஒரு சுச்சுவேஷன் வந்துடுது. அவருடைய வார்த்தையை அந்த ப்ராமிஸை நம்ம கீப் அப் பண்ணிக்காமல் நடக்கிறதா நம்மளுக்கு வந்துடுது. ஸோ இது எல்லாமே நம்ம மேற்கொள்ளணும். எல்லாமே கரெக்டாக எதுக்கு இந்த பிரச்சனை எனக்கு வருது, எதுக்கு இந்த போராட்டம் நான் சந்திக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு பதில் வேணும் அப்படின்னா ஆண்டவருக்குள்ளே நெருங்கி இருந்தால், கிட்டே இருந்தால், அந்த எறும்பு போகிற அந்த கேப் கூட நம்ம விடாமல் இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்களுக்கு கொடுப்பார். சில பிரச்சனைகள் அனுமதிப்பார். பட் அதுக்கான என்ன காரணன்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அது தெரியணும்னா ஆண்டவருக்குள்ளே இருக்கணும். அப்போ தான். ஏன்னா தப்பாக நினைக்கக்கூடாது. ஒவ்வொரு பிரச்சனையும் ஆண்டவருக்கு தெரியும். தலைமுடி கீழே விழுந்தாலும் ஆண்டவருக்கு தெரியும். ஸோ அது எதுக்குன்றது அந்த கொஷன் மார்க் வரும் இல்லையா? ஸோ எதுக்குன்னு அந்த கொஷன் மார்க் ஆண்டவர்கிட்ட தான் நம்ம ஜெபம் பண்ணி கேட்கணும். கண்டிப்பாக அவர் பதில் கொடுக்குவார். கண்டிப்பாக பதில் எப்போ கொடுப்பாரு? அவருக்குள்ளே நம்ம நெருங்கி இருக்கணும். அவர்கிட்ட நம்ம எப்பயுமே இருக்கணும். அவர் சாயலில் இருக்கணும். அவர் சொல்படி நம்ம நடந்தால் எல்லாமே கிளியர் ஆகிடும். ஓகே. ஸோ ஆண்டவர் இன்றைக்கி இந்த வார்த்தையை பேசினார். நாளைக்கு என்ன வார்த்தை கொண்டு நம்மள்ட்ட பேச போகிறாரோ நாளைக்கான வீடியோவில்
ஆண்டவர் சித்தம் தான் பார்க்கலாம். Until then, God bless you.